வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் மனச பாதிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம சட்ட அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பீகார்ல குமாரி புஷ்பான்னு ஒரு அரசாங்க சுகாதார பணியாளர் தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பட்டப்பகல்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. ம் இது ஏதோ சும்மா நடந்த கொலை இல்ல. போலீஸ் விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இது ஒரு கடன் கும்பல் திட்டமிட்டு செஞ்ச ஒரு கூலிப்பட கொலை. கூலிப்பட கொலையா? ஆமா. ஆனா இங்கதான் ஒரு நம்ப முடியாத திருப்பம் வருது. இந்த கொலைய திட்டமிட்டதா சொல்லப்படுற முக்கிய குற்றவாளிகளுக்கு உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்குது. ஒரு நிமிஷம். முன்ஜாமீனா? கொலை குற்றச்சாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும்? முன்ஜாமீனா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முன்ஜாமீன், அதாவது ஆன்டிசிபேட்டரி பேல்ங்கிறது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சட்ட பாதுகாப்பு. சொல்லப்போனா ஒரு கவசம் மாதிரி. அதாவது போலீஸ் ஒருத்தரை கைது செய்யறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் அவங்கள ஜாமீன்ல விடுங்கன்னு ஒரு உத்தரவு போடும். சுருக்கமா சொன்னா அவங்க ஜெயிலுக்கே போக தேவையில்லை. ஓஹோ. கொலை மாதிரி ஒரு கொடூரமான குற்றத்துல உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த வழக்க விசாரிச்சு உச்சநீதிமன்றம் சொன்ன 3 முக்கியமான பாடங்களை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எப்படி எதிர்கொண்டது? அவங்க சொன்ன பாடம் என்ன? முதல் விஷயம் ரொம்பவே அடிப்படை. அதாவது குற்றத்தோட தீவிரம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு தனிநபரோட சுதந்திரம் முக்கியம்தான், ஆனா அதுக்காக ஒரு திட்டமிட்ட கொலைய நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கரெக்ட். கூலிப்படைய ஏவி பட்டப்பகல்ல ஒருத்தரை கொல்றதுங்கிறது சமூகத்துக்கே எதிரான ஒரு செயல். இந்த மாதிரி கொடூரமான வழக்குகள்ல முன்ஜாமீன் கொடுக்கறது தேவையற்றது மட்டுமல்ல, அது நீதியையே கேலி குத்தாக்குற செயல்னு ரொம்ப கடுமையா சொன்னாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் குற்றத்தோட தீவிரத்தை சரியா கணிக்கலன்னு சொல்றாங்க. ஆமா, அது அவங்க கவனிக்கவே இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. ஓகே, இது முதல் பாடம். அடுத்து 2வது பாடம். ஏதோ நடைமுறை பிழை, வரிசையை தாண்டறது மாதிரியான ஒரு விஷயம்னு சொன்னாங்களே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். சட்டப்படி பார்த்தா முன்ஜாமீன் வேணும்னா அமர்வு நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் கோர்ட், இல்லனா உயர் நீதிமன்றம், ரெண்டுல எங்க வேணாலும் போகலாம். ஆனா ஒரு பொதுவான நடைமுறை இருக்கு. முதல்ல கீழ் நீதிமன்றமான அமர்வு நீதிமன்றத்துக்கு போறதை தான் ஊக்குவிக்கணும். ஏன் அப்படி? அதுல என்ன லாபம்? 2 முக்கியமான காரணம். 1, உயர் நீதிமன்றங்களுக்கு வேலைப்பழு குறையும். அதைவிட முக்கியமா, ஒருவேளை கீழ் நீதிமன்றம் தப்பா ஜாமீன் கொடுத்துட்டா பாதிக்கப்பட்டவங்க உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓஹோ, சரிதான். ஆனா இந்த வழக்குல குற்றவாளிகள் நேரா உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இத உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய நடைமுறை பிழையா பார்த்துச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ 2 தவறுகள் கண்டுபிடிச்சாச்சு. 3வது பாடம், சமத்துவ கொள்கை பத்தின ஒரு தவறான புரிதல்னு சொல்றாங்க. அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளியா இருந்திருக்கு போல. நிச்சயமா, இதுதான் ரொம்ப நுட்பமான ஒரு சட்ட பிரச்சனை. குற்றவாளிகள் தரப்புல என்ன வாதம் வச்சாங்கன்னா, எங்க கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு நபரான விஷால் குமாருக்கு சாதாரண ஜாமீன் கிடைச்சிருக்கு, அதனால அதே மாதிரி எங்களுக்கும் முன்ஜாமீன் கிடைக்கணும்னு கேட்டாங்க. மேலோட்டமா பார்த்தா அது நியாயமா தானே தெரியுது. தெரியுது. ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. உச்ச நீதிமன்றம் இத சுத்தமா ஒத்துக்கல. ஏன்? ரெண்டுமே ஜாமீன் தானே, அதுல என்ன வித்தியாசம்? அது எப்படின்னா, உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. விஷால் குமாருக்கு கிடைச்சது சாதாரண ஜாமீன், அதாவது ரெகுலர் பெயில். அப்படின்னா அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியே வர்றது. ஆனா இவங்க கேட்டது முன்ஜாமீன், அதாவது கைது செய்யப்படாம சிறைவாசலையே மிதிக்காம வெளியில இருக்கிறது. நீங்களே சொல்லுங்க, சிறைக்கு போயிட்டு வெளியே வர்றதையும் சிறைக்கே போகாம இருக்கிறதையும் ஒப்பிட முடியுமா? முடியாது. ரெண்டும் வேற வேற. அதேதான். ஒரு கூட்டாளி சிறையிலிருந்து வெளியே வந்தான் என்பதற்காக கொலையின் மூளையாக செயல்பட்டவங்க கைது செய்யப்படாமலேயே இருக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தீர்க்கமா சொல்லிருச்சு. அப்போ இறுதியா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. குற்றவாளிகளை 4 வாரத்துக்குள்ள சரணடைய சொல்லிட்டாங்க. இந்த முழு கலந்துரையாடல்ல இருந்தும் நம்ம நேயர்கள் எடுத்துக்க வேண்டிய செய்தி என்ன? 2 முக்கியமான செய்திகள் இருக்கு. முதல்ல பொதுமக்களுக்கு, நீங்க ஒரு கொடூரமான குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா, குற்றவாளிக்கு அநியாயமா ஜாமீன் வழங்கப்பட்டா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. தயங்காதீங்க. 2வது, சட்ட வல்லுநர்களுக்கு,
இனிமேல் கொடூரமான குற்றங்கள்ல முன்ஜாமீன் வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல விதிகளை ரொம்பவே இறுக்கமாக்கி இருக்கு. சரி, இந்த கலந்துரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. திட்டமிட்ட குற்றங்கள்ல ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவரோட உரிமைகள் இருக்கு, மறுபக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட தீராத வலி இருக்கு. நம்ம சட்டம் இது ரெண்டையும் எப்படி சமமா கையாளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சமநிலைக்கான புள்ளி எது? இத பத்தி யோசிச்சு பாருங்க.